வாழ்க வளம். இன்றைக்கு என்ன துவக்கம்னு சொன்னீங்க? ஐயா, ஒரு 48 நாள் ஒரு மகா விரதம் மாதிரிங்கய்யா. அந்த மார்கழியில பண்ணது போல ஓஹோ, சரி சரி சரி. இதுல இருந்து ஒரு 48 நாள் எல்லா பயிற்சியும் செய்யலான்ட்டுங்க ஐயா. ஒரு மண்டலம். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்தோஷம். வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இறை சாதனை மார்க்க மெய்யன்பர்களே, சகோதரர் இறைமதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் மானசீகமாக ஒரு சேர சந்தித்துக் கொள்வதில் உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்திக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று முதல் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் ஒரு ஆன்மீகத்துல முழுமை அடைவதற்காக ஒரு விரதம் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் அதுல கலந்து கொண்டு முழுமையா அனைத்து பயிற்சிகளையும் விளக்கங்களை அதுல ஆழமா நீங்க போகணும். 40 நாள் விடாம பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு தொடர் பழக்கமாயிடும். அதனால அவசியம் பண்ணுங்க. இன்றைய தலைப்பு ஆனந்தமாக வாழும் கலை. நல்ல தலைப்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியா வாழத்தான் விரும்புகிறான். அவன் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு என்னென்ன இயற்கை வளங்கள் வேணுமோ, செயற்கை பொருட்கள் வேணுமோ, அத்தனை இருக்கத்தான் செய்யும். நல்லா கவனிக்கணும். மகிழ்ச்சியா வாழ்வதற்கு இயற்கை வளங்கள் அனைத்தும் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே இறைவன் படைத்து விட்டான். மனிதன் படைக்கப்பட்ட பிறகு மனிதனிடம் மெதுவாக தரமாற்ற நிகழ்வு பல லட்சம் ஆண்டு காலம் கொண்டு ஒரு சிந்தனை ஆற்றல் மிக்க மனமாக மனிதன் அறிவுல உயர்வடைந்த பிறகு அந்த இயற்கை வளங்களை வாழ்வின் வளங்களாக மாற்றக்கூடிய ஒரு அறிவு அவனுக்கு கிடைச்சது. அதுதான் விஞ்ஞான அறிவு என்று சொல்ல. எல்லா துறையிலும் விஞ்ஞானம் இருக்கு. விவசாயமும் ஒரு விஞ்ஞானம் இன்னைக்கு தான். எல்லாமே விஞ்ஞானம். அப்போ இயற்கை வளம் ஒண்ணு, செயற்கை பொருள் உற்பத்தி ஒண்ணு. இந்த ரெண்டும் மனிதர்கள் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு போதுமானது. அதுவே அதிகம். ஆனா என்ன அவலம் அப்படின்னா யார் மகிழ்ச்சியாய்? இப்போ உங்களே எடுத்துக்கிட்டுங்களேன். உங்களுக்கு என்ன குறை இருக்கு? உங்க வீட்டுல என்ன மின்சாதனங்கள் இல்லை? எல்லா விதமான மின்சாதனங்களும் இருக்கு. கணவன் மனைவி நட்பு இருக்கு. வெளியில பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் எங்க போனாலும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மலை சார்ந்த இடம், கடல் சார்ந்த இடம், இயற்கை அழகு. வேற என்ன வேணும்? நல்ல இசை இருக்கு காதுக்கு, பார்ப்பதற்கு காட்சியும் கேட்பதற்கு இசையும், எல்லா இயற்கை வளங்களும் நம்மளை சூழ்ந்து இருக்கு. வீட்டுல எல்லா பொருளும் இருக்கு. ஆனா நம்ம அதே சொல்ற மாதிரி எந்த மனிதனுக்கும் மனசுல ஒரு நிறைவு வரல, திருப்தி வரல. மகிழ்ச்சி கிடைக்குது மாதிரி இருக்குது, கிடைக்குது உடனே இழந்து விடுதான். அவதானே வீடு கட்டணும், சொந்த வீடு, கிரகப்பிரவேசம் பண்ணணும், 400-500 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம், நம்ம வீட்டினுடைய அழகை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். எத்தனை நாள் இந்த மகிழ்ச்சி தொடரும்? மகிழ்ச்சின்னா நமக்கு என்ன, இந்த மனசு எந்த மாதிரி மகிழ்ச்சியை தேடுதுன்னா நிரந்தர நீடித்த மகிழ்ச்சி வேணும், அல்லது அதீத இன்பம் வேணும் மகிழ்ச்சிக்கு, மனதுக்கு.
அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த ஆசைக்கு முடிவில்லை, எண்ட்லெஸ் டிசைர். ஏன்னா அந்த மனசுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்குறீங்க, மகிழ்ச்சி அடையுது 2 நாள், அப்புறம் தூக்கி போட்டோம். இந்த குழந்தைகளை பாரு, பொம்மை வாங்கி கொடுப்பீங்க, 2 நாள் தான் விளையாடும், அப்புறம் தூக்கி போட்டோம். அவர் வேற ஒரு பொம்மை கேட்கும். கரும்பு பதிவிலே என்ன இருக்கு பாருங்க, இன்னும் வேற. நெக்ஸ்ட் வாட் கொஸ்டின், வாட் இஸ் நெக்ஸ்ட்? என்ஜாய்மெண்ட்டுக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட், இந்த கேள்வி எல்லா மனதிலும் இருக்கு. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இயற்கை வளங்கள் இருக்கு, செயற்கை பொருட்கள் இருக்கு, மகிழ்ச்சியா வாழ்வதற்கு. ஆனா யாரும் மகிழ்ச்சியா இல்லை, திருப்தியா இல்லை, மன நிறைவா இல்லை அப்படின்னு தெரிய வருது. அப்ப என்ன கிடைத்தால், இப்ப நீங்க கேட்கணும், இன்னி கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு, இன்னி என்ன கிடைத்தால் இந்த மகிழ்ச்சி நிலைக்கும்? ஆனந்தம் என்பது, அந்த ஆனந்தங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது ஆழமான அர்த்தம் உண்டு. இன்பம்னு சொல்றோம், மகிழ்ச்சின்னு சொல்றோம், சந்தோஷம் சொல்றோம், ஆனந்தம்னு ஒரு வார்த்தையை போடுறோம். இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா இருக்கு. ஆனந்தம் என்பது நிலைத்த மகிழ்ச்சி. எது கிடைச்சாலும் கிடைக்கட்டும், நல்லா கவனிச்சிடு. இப்போ மகிழ்ச்சிக்கு நமக்கு டிவி இருந்தாதான் மகிழ்ச்சி, அல்ல விலை கூட செல்போன் இருந்தாதான் மகிழ்ச்சி சொல்ற மாதிரி. நிறைய நகை, உடை எல்லாம் இருந்தா மகிழ்ச்சி. ஆனா ஆனந்தம் இருக்கே, அதனுடைய சொரூப நிலையே வேற. அதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு மனிதன் உண்மையில நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு உண்மை பிரமாணம், ஆனந்தமா வாழ்வதற்கு அல்லது ஆனந்தத்தை அனுபவித்துக் கொள்வதற்கு எந்த பொருள் தொடர்பும் தேவையில்லை, எந்த மனித உறவும் தேவை. மனித உறவும் பொருள் தொடர்பும் இன்பத்தை கொடுக்கும், அளவு மீறினா துன்பத்தை கொடுக்கும். அவதானே? அப்போ இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல ஒரே பொருள் இன்பத்தையும் தரும், அளவு மீறினா துன்பத்தை தரும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அப்ப அமிர்தமாவும் இருக்கு, நஞ்சாவும் இருக்கு. எதை பொறுத்து? அளவு, லிமிட். ஆனா ஒரு விஷயம் தெரியும் நமக்கு, இந்த மனசு இருக்க அளவுக்கு உட்பட்டு நிக்காது, அது மீறும். நீங்க என்ன சொல்லுங்க கேட்க, சரி சரின்னு சொல்லும். கண்ணுக்கு முன்னாடி பூரியும் கிழங்கும் வச்சுட்டா பரவாயில்ல, நீங்க ஒரு நாள் தானே கூட ஒண்ணு போனா பரவாயில்ல. மனசு விடாது. அந்த மனதை நம்மளால என்ன செய்ய முடியல, ஹேண்டில் பண்ண முடியல, அடக்க முடியல. அப்போ துன்பம் வரதா. இன்பத்தை பெருக்க போய் துன்பம் சேரும். ஆனா நமக்கு என்ன வேணும்? ஆனந்தம் வேணும். அது ஒரு பக்கம் தேடுறோம். ஆக மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இந்த மகிழ்ச்சியை தக்க வைப்பதற்கு தேடிக்கொண்டே இருக்கிறான். எவ்வளவு தேடினாலும் அந்த நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கலேங்கிறத நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஒவ்வொரு சிந்தனை ஆளாலும் என்ன புரிந்து கொள்ளணும் அடிப்படையில, இதுவரைக்கும் எந்த பொருளும் நமக்கு மகிழ்ச்சியை நிரந்தரமா தரல, மனசுக்கு ஒரு திருப்தியை தரல அப்படின்னா எதுதான் இனி தரும்? இத பாருங்க, விவேகானந்தர் அமெரிக்கா சிகாகோல போய் பேச போனார். அவருடைய பேச்சு கேட்டு மக்கள்லாம் அவரை வசப்பட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. அங்குள்ள மக்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்டாங்க தெரியுங்களா? எப்போ 100-150 ஆண்டுக்கு முன்னாடி, ஐயா நாங்க மெட்டீரியல் லைஃப், ஆடம்பர வாழ்க்கையில மேக்சிமம் போயிட்டோம், தி மேக்சிமம் என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனா மனசுல நிறைவு. வாட் இஸ் நெக்ஸ்ட்? விவேகானந்தன் கேள்வி கேட்கிறார், வாட் இஸ் நெக்ஸ்ட்? எது எங்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரும்? அவர் சொன்னார், நத்திங் பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. வேற எதுவும் இல்லமா, ஆன்மீகம். ஆன்மீக கலையே நிரந்தரமான அளப்பரிய எல்லையற்ற மகிழ்ச்சியை, அதாவது ஆனந்தத்தை தரும். ஆனந்தம் என்பது நிரந்தரமான எல்லையற்ற அளப்பரிய மகிழ்ச்சி.
எது? ஆனந்தம். அது எந்த பொருளும் தராது. ஏன்னா எல்லா பொருளுமே லிமிட்டேஷன். அல்வா நல்ல ஸ்வீட்டா தான் இருக்குது. எவ்வளவு சாப்பிட முடியும்? 50 கிராம். சரி, 100 கிராம், 150 கிராம் வாந்தி வரும். ஆமா தானே? அவ எந்த பொருளும் நிரந்தர அளப்பரிய இன்பத்தை தருவதற்கு இந்த இயற்கையில எந்த பொருளும் இல்லை, மனித உறவும் இல்லை. ஆண் பெண் நட்பு கூட சிற்றின்பம் தான், சிறிது நேரம் தான். இந்த மனசு எதை தேடுது? அளப்பரிய இன்பத்தை தேடும். என்ன புரிந்து கொள்ளணும்? எந்த பொருளும், எந்த உறவும், எந்த அதிகாரமும், எந்த புகழும் நமக்கு நிரந்தர அளப்பரிய இன்பத்தை தராது அப்படின்னு புரிஞ்சுட்டா போறாது. ஆகவே என்னுடைய இன்பத்தை பெருக்குவதற்கு நான் வெளியில செய்வதற்கு ஒன்றும் இல்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பொருள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு? இன்பத்தை பெருக்க. ஒரு கண்முனைப்புக்காக, ஒரு போலி கௌரவத்திற்காக வேணா என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், அது போலி கௌரவம். உங்க மனசு உங்கள்கிட்ட சொல்லும், எனக்கு என்னையா கௌரவம் இருக்கு, நான் எவ்வளவு கெட்டவன், துஷ்டன். ஆமா தானே? இப்போ இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் இருக்கு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு கௌரவம் இருக்கு. அது போலி கௌரவம். அரசியல்வாதிக்கு தெரியும் நம்ம கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறோம், நிறைய தப்பு பண்றோம். சினிமா நடிகர்களுக்கு தெரியும் அவங்களுடைய மொராலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒன்று ரெண்டு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஆனா வெளியில அவங்களுக்கு என்ன இமேஜ்? இந்த வார்த்தையை பாருங்க, ஆங்கிலத்துல இமேஜ். இட்ஸ் நாட் ட்ரூ. நிஜம் அல்ல, நிழல். இமேஜ்னா நிழல். ஒரு போலியான இமேஜ். ரொம்ப நல்லவன், சினிமால நல்லவனா நடிச்சு நடிச்சு மந்திரியா கூட ஆயிடுவான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. இமேஜ்னால என்ன? ஃபால்ஸ், நிழல், பொய். ஆனா அந்த கௌரவத்துக்கு எல்லாரும் விரும்புறாங்க. யாரோ கூட்டத்தில் போனா மதிப்பு கிடைக்கும், ஆனால் ஆனந்தம் கிடைக்காது. ஆனந்தம் என்பது entirely different from the material comforts or material happiness. entirely different. அதனால்தான் அவர் இறைமதன் ஜாக்கிரதையா தலைப்பு கொடுக்கிறார். ஆனந்தமாக வாழும் கலைன்னு கொடுக்க. இட்ஸ் an art. மற்றது ஆர்ட் இல்லை, கோமாளித்தனம். அப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஸ்பிரிச்சுவாலிட்டி. நெக்ஸ்ட் இஸ் ஸ்பிரிட். ஆன்மீகம் சொல்லணும். ரிகார்டிங் ஆன்மா, ஸ்பிரிட், உயிர். அவர் சொல்றார் அப்பவே, நீ உண்மையில் தேடுகிற நிரந்தர, நீடித்த, அளப்பரிய, எல்லையற்ற ஆனந்தம் எது தரும் என்றால் ஆன்மாதான் தர முடியும். ஸ்பிரிட். அப்போ ஆனந்தத்தை இப்ப எங்க தேட வேண்டியிருக்கு? ஆன்மாவில். அந்த ஆன்மா எங்க இருக்கு? அதான் நான். நான் ஆன்மா தானே, நீங்களும் ஆன்மா தானே. ஏதோ உடல் மனதை பாவிச்சா கூட கொஞ்சம் சிந்திக்கிற எல்லாரும் சொல்லிடுவோம் ஆன்மா தான். ஆனா ஆன்மானா என்னன்னு யாருக்கும் தெரியும். ஆன்மாவை முழுமையா உணரவும் இல்லை. அப்போ ஆனந்தம் வேண்டும் என்றால் ஆன்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில என் மனைவியோடு பேசிட்டு இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் மெடிடேஷன்ல எனக்கு ஒரு சின்ன உணர்வு. அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு அவங்களோட ஷேர் பண்ணி, ஏமா நீ வாழ்க்கையான்னு கேட்டேன். அவன் ஏன் என்ன வாழ்க்கை? நான் சொன்ன வாழலை. பொதுவா சராசரியா எந்த மனிதனும் வாழலை, வாழ்றதான் நடிச்சிட்டு இருக்கான். இன்னும் ஆழமா போனா பிறக்கவே இல்லைன்னு. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு சேர்த்தா சொல்ற. உடல் பிறந்திருக்கு, மனம் இயக்கமா இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உடலும் மனமும் உண்மையில் ஆன்மாவும் அல்ல, நானும் அல்ல. அதை வேற மாதிரி சொல்றேன், நல்லா கவனிங்க எல்லாரும்.
நான் பிறந்திருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்வதற்கு உரிமையும் இல்லை, அர்த்தம் இல்லை. ஏனென்றால் நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமானால் பிறப்பதற்கு முன்பு நான் பிறக்க வேண்டும் என்ற விருப்பமும் அதற்கு ஏற்றவாறு முயற்சியும் செயலும் செய்து வந்திருந்தால் நான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லலாம். நான் ஒரு காரியத்தை செய்யறேன், செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா செய்யறேன். ஒரு பொம்மை செய்யறேன், அதுக்கு வேண்டிய உதிரி பொருட்கள்லாம் வாங்கி கொஞ்சம் முயற்சி பண்ணி திட்டமிட்டு நான் செஞ்சிருக்கிறேன். அது மாதிரி நான் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால், நம்ம அதே சொன்ன மாதிரி பிறப்பதற்கு முன்பு ஒரு விருப்பம், ஒரு முயற்சி, ஒரு செயல் இருந்திருக்கணும்ல. இருந்திருக்கா? இல்ல. நம்ம பிறந்ததே நமக்கு தெரியும். 4 வயசுக்கு அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடும் போதுதான் இந்த பிறப்பு பிறப்பு பிறந்த நாள்னு காதுல விடுதே தவிர பிறப்பை பற்றி ஒண்ணுமே தெரியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. காலங்காலமா விஞ்ஞானமும் சரி மெஞ்ஞானமும் சரி தோற்றத்தின் ரகசியத்தை தான் தேடிக்கொண்டிருக்கு. த சீக்ரெட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தோற்றத்தினுடைய ரகசியம். விஞ்ஞானம் என்ன பண்ணுது? எதை எடுத்தாலும், ஒரு கல் எடுத்தாலும் சரி, ஒரு மலர் எடுத்தாலும் சரி, எது கல்லாக தோன்றி இருக்கு. ஏன்னா விஞ்ஞானம் படைப்பு தத்துவத்தை ஒத்துக்காது. இறைவன் இந்த உலகை படைச்சா சொல்ற தத்துவத்தை ஒத்துக்காது. ஆக அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. உண்மையில் இந்த கல் எப்படி வெளிப்பட்டிருக்கு, எதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சு. எல்லாமே அணுக்களின் தொகுப்பு, கூட்டு. அப்புறம் மேலும் அணுவை பிளந்து பார்க்குது, அணு எப்படி வெளிப்பட்டு உள்ள போனா இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்றாங்க இல்லையா, அதை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சு இதெல்லாம் இருக்குது. அதோட விஞ்ஞான நேரத்துல இன்னும் ஆழமா போய் ஒரு புரோட்டான் எடுத்து அல்லது ஒரு எலக்ட்ரான் எடுத்து இது எதுவால் ஆனது அப்படி போய் அண்மையில ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சா இது இறை துகள். மகிழ்ச்சி 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இறை துகள். விஞ்ஞானம் சொல்லிச்சு இறை துகள் என்று சொன்னா என்ன பொருள், மேற்கொண்டு அதை பிளக்க முடியும். அணுவை கூட கண்டுபிடிக்கல, பொருளை பிளந்து அணுவை கண்டுபிடித்த பிறகு, அணுவை பிளந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானை கண்டுபிடித்த பிறகு அந்த மூலக்கூறு எடுத்து அதையும் பிளந்து போய் அண்மையில மேற்கொண்டு பிரிக்க முடியாத, பிளக்க முடியாத ஒரு அடிப்படை துகளை கண்டுபிடிச்சது. அந்த துகளுக்கு காட் பார்ட்டிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட நேரத்துல இது எங்கிருந்து வந்தது? அதாவது விஞ்ஞானமும் ஆழ்ந்து போகுது. இந்த தோற்றம் எதுல இருந்து நிகழ்ந்திருக்கு, எப்படி நிகழ்ந்திருக்குன்னு தோற்றத்தினுடைய ரகசியத்தை கடைசியில் இந்த விஞ்ஞானி சொன்னா அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு இல்லை, டார்க் மேட்டர் தான் இருக்கு. என்ன மேட்டர்? டார்க் மேட்டர், சூனியம். அதுக்கு பின்னாடி அதனால கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா, நல்ல வார்த்தை பாருங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான். ஆனா 100 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ரிஷிகள், குறிப்பா இந்திய நாட்டு ரிஷிகள், அவங்களும் தேடினாங்க தோற்றங்களுக்கெல்லாம் எது மூலம். சித்தர்கள் தேடினாங்க. அதனால பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் தேடும் போது புறப்பொருளை எடுத்து ஆய்வு செய்யல. விஞ்ஞானிகள் புறப்பொருளை ஆய்வு செய்து தோற்ற ரகசியத்தை தேடினாங்க, ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் எதை ஆய்வுக்கு எடுத்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய உயிர் அல்லது மனம், இதனுடைய தோற்றம் எவ்வாறு நிகழ்ந்திருக்கு, இந்த மனதனுடைய மூலம் என்ன. அப்போ அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு டெக்னிக் தியானம். சித்தர்கள் அப்படியே அந்த மனதை எடுத்து ஆய்வு செய்து அவங்க எங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னா, அந்த டார்க் மேட்டர், அப்பவே சுத்தவெளி, அங்க போயிட்டாங்க. அங்க போனது எது? மனசல், உணர்வு. நல்லா கவனிக்கணும். மனதை கொண்டு மனதை ஆய்வு செய்து மனதின் மூலம் உயிர் என்றும் உயிரின் மூலம் அறிவு என்றும்
அறிவின் மூலம் எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் சுத்த வெளி, எல்லையற்ற வெளி. அதோட சரி, எல்லையற்ற வெளியை நம்ம விஞ்ஞானமும் கண்டுபிடிச்சிட்டே டார்க் மேட்டர். அப்ப இந்த விஞ்ஞானிக்கு மெஞ்ஞானிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மெஞ்ஞானி இந்த டார்க் மேட்டர் சொன்ன சூரியத்துக்குள்ள என்ன இருக்கு, ஏன்னா ஒண்ணு இல்லைன்னா எப்படி இறை துகள் வரும், மின் துகள் வரும், பஞ்சபூதங்கள் வரும், ஜீவ இனங்கள் வரும், மனிதன் எப்படி வருவான், மனித மனம் எப்படி வர முடியும்? ஆகவே ஏதோ சம்திங் இஸ் இன்ஹரண்ட்லி வித்தின் த ஸ்பேஸ். விஞ்ஞானியினுடைய யூகம், சம்திங் இஸ் இன்ஹரண்ட்லி வித்தின் த ஸ்பேஸ். அந்த வெளிக்குள்ள ஏதோ ஒண்ணு இன்ஹரண்டா இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறான்? தியானத்துல ஒடுக்கி ஒடுக்கி சமாதி நிலை அடையலாம் பாரு. ஆதிக்க சமமா அந்த சுத்தவெளி சமமா மனம் நிக்குது. அப்படி நிற்கிற போது அதுக்கு சில அனுபவங்கள் ஏற்படும். பிறகு வெளியில வராது, மன இயக்கத்துக்கு வராது. அங்க ஏற்பட்ட அனுபவத்தை நினைவு கூறி சிந்தித்து விளக்கம் கொடுத்தாங்க. அங்க அடிப்படையில அறிவும் ஆற்றலும் அடக்கமாக இருந்தது. இதுல சுத்த வெளியில அறிவும் ஆற்றலும் இருந்தது. அந்த அறிவை உணர்கிற போது ஆனந்தமாக இருந்தது. எப்பேற்பட்ட ஆனந்தம்? அளப்பரிய எட்டர்னல் அண்ட் இன்ஃபினிட்டி ஹாப்பினஸ். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இப்ப பாருங்க, ஆனந்தம் எங்க இருக்கு? அந்த எம்டி ஸ்பேஸ். எப்போ நம்ம மனசு எம்டி ஆகுது, காலி ஆகுது, அங்க ஆனந்தம். என்ன ஆனந்தம்? அளப்பரிய. எப்ப நினைச்சாலும் எங்க இருந்தாலும், நீங்க மீன் சந்தையில போய் உட்காரு, சுடுகாட்டுல போய் உட்காரு, இடம் முக்கியம் இல்லை. எவ்வளவு பெரிய கிரௌட்ல போய் உட்காருங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளவு சப்தத்துக்குள்ள போய் உட்காருங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் அந்த வெளியே உணர்ந்த பிறகு எப்ப நினைச்சாலும் அந்த மனசுக்கு என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? மீண்டும் எம்டி ஆகும், தன்னை காலிப்படுத்திக்க முடியும். எப்போ மனம் காலி ஆகுதோ அங்க ஆனந்தம். அப்போ மதர் தலைப்பு கொடுத்திருக்கார், ஆனந்தமாய் வாழும் கலை. என்ன கலை? மனதை காலியாக்குற கலை. அப்படி ஒரு கலை நமக்கு தேவை. மனதை காலியாக்கும், எம்டி ஆகும். சாமிஜியாருக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய மகான்கள், வள்ளலார் சொல்லியிருக்கார், ரமண மகர்ஷி சொல்லியிருக்கார், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நமக்கு அது அதை பயன்படுத்தக்கூடிய ஆர்ட் வேணும், ஒரு கலை வேணும். அப்ப இங்க என்னுடைய பங்கு, இந்த 40 ஆண்டு காலம் வேதாத்திரி மகர்ஷியோட தத்துவங்கள் ஆழமாக போயும் தியானம் பண்ணியும் என் சொந்த வாழ்க்கையில நான் சந்தித்த அனுபவங்களையும் வைத்து ரமணருடைய அப்ரோச் எப்படி இருக்கு, வள்ளலாருடைய அப்ரோச் எப்படி இருக்கு, ஓஷோனுடைய அப்ரோச் எப்படி இருக்கு, ஜே கிருஷ்ணமூர்த்தியுடைய அப்ரோச் எப்படி இருக்கு, அதெல்லாம் அந்த காலத்துல நான் படிச்சேன். இதெல்லாம் ஒரு அடிப்படை விளக்கமா வைத்துக் கொண்டு என் உள்ள நான் சிந்தித்த போது அண்மையில் அத என் உணர்வு தட்டிச்சு. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது ஆனந்தமா வாழ்றதுக்கு, மனதை காலியாக்குவதற்கு நிறைய தத்துவங்கள்லாம் தேவை. இன்னும் சொன்னா வேதாந்தம் தேவை. ஆனா பின்னாடி என்ன போட்டிருக்கேன்? அத்வைத வேதாந்தம்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா அத்வைத வேதாந்தம். ஆனா உண்மையிலேயே ஒண்ணும் தேவை, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய அதை பயிலணும் இதை பயிலணும் அவசியமே இல்லை. என்னுடைய அனுபவத்தை வச்சு ஆராய்ச்சி வச்சு சொல்றேன். ஒரே ஒரு புரிதல் மட்டும் போதும். எதற்கு? மனதை காலியாக்குவதற்கு. இப்ப மனையே காலியாக இல்லை, மனசுல நிறைய போட்டு வச்சிருக்கோம். என்ன? அது வேணும், இது வேணும், அவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும், அது வேணும், இது வேணும் சொன்ன கூட தப்பு இல்லை. அதுல நிறைய வேணும், இதுலயே நிறைய வேணும். இந்த மனசுக்குள்ள என்ன இருக்கு? நிறைய வேணும்னு இருக்கு.
என்ன புரிந்து கொள்ளணும்? தேவை. நமக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எதுக்கு? உயிரோடு வாழ்வதற்கு, புலன் இன்பம் பெறுவதற்கு. இந்த புலன் இன்பத்தை நான் வேண்டாம்னு சொல்லல. புலன் இன்பம் பெறுவதற்கு, உயிரோடு வாழ்வதற்கு மிக குறைந்தபட்ச தேவைதான் இருக்கு உண்மையிலேயே. கோடி கோடி பணம் தேவையில்லை. ஏன்னா கோடி கோடி பணத்தை வச்சு புலன் இன்பத்தை பெருக்க முடியாது. புலன் இன்பத்தை பெருக்கிறீங்கன்னா புலன் அவுட் ஆயிடும், நீங்களும் செத்து போயிடுவீங்க. நிறைய கோடி பணம் இருக்குன்ட்டு எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுவீங்க? எத்தனை விதமான உணவு பராமரித்து சாப்பிடுவீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. எவ்வளவு இசை கேட்டுற முடியும்? ஒரு ஆண்டி எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதே அளவுக்கு தான் அரசனால சாப்பிட முடியும். ஒரு ஆண்டி இசையை எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ அவ்வளவு நேரம் தான் ஒரு அரசனாலே கேட்க முடியும். அதுக்கு அர்த்தம் பணம் நிறைய இருக்குங்கிறதுக்காக ஒரு நிறைய புலனின்பம் அனுபவிக்கலாம் நினைக்கிறது இல்லையா? தப்பு. முடியாது. உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்? கொஞ்சம் உணவு வேணும், தண்ணி வேணும், காற்று வேணும். யாருக்கு இல்லை? அரசனுக்கு இருக்கு, ஆண்டிக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த மனசு நிறைய வேணும்னு கற்பனை பண்ணது இல்லை. அப்படி தேவை இல்லைங்கிறத மட்டும் நீங்க புரிச்சுக்கிட்டீங்க. நான் கேப்சூலா கொடுக்குறேன். ஸ்மால் கேப்சூல், ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். நான் நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கு எனக்கு என்ன வேணும்னா இவ்வளவுதான் வேணும். ஆனா நம்ம மனசு அவ்வளவு வேணும், இன்னும் வேணும். நீங்க செய்தி வருது, இந்த அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் 1000 கோடி 2000 கோடியில, இன்னும் அம்பானி மாதிரி உள்ளவங்க, அதானி மாதிரி உள்ளவங்க லட்சம் கோடிக்கு மேல வச்சிருக்காங்களாம். பத்தலையா? மேலும் போட்டி போடுறாங்க. சரி, அப்போ அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்க முடியுமா? நைட்ல தூக்கம் வருமா? அதுக்கு ட்ரிங்க்ஸ் போட்டா தான் தூக்கம் வரும். சோ உண்மையில அதெல்லாம் தேவையில்லை. சரி, நம்ம மனசு அது தேவையில்லைன்னு விமர்சனம் பண்ணோம். ஆனா உங்களையோ என்கிட்டயோ யாரோ ஒருத்தர ஒரு சினிமா நடிகராகவோ ஒரு மந்திரியா ஆக்கினா என்ன செய்வோம்? அவன் செய்தான் நாமளும் செய்வோம். இந்த மனசு இருக்கே, கபட நாடகம் ஆடும். இல்லாத போது தேவையில்லை, கிடைக்கும் தெரிஞ்சா பின்னாடி ஓடும். ஆனா உங்களுக்கு சொல்லுவேன், கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் பின்னாடி ஓடக்கூடாது. அதுவா வந்தா வரட்டது வேற. தேவைக்கு மேல தேட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற தீர்மானம். என்னது தீர்மானம்? யூ ஹாவ் டு டிசைட். யூ ஆர் த ஒன்லி டிசைடிங் அத்தாரிட்டி. இந்த ஒரு புரிதல், நாம் உயிரோடு வாழ்வதற்கு இது போதும், இது போதுங்கிற தீர்மானம் வருமானால் மனம் தேடாது, பெருசா எதிர்பார்க்காது, நிபந்தனை போடாது. இது பேர் மனப்பக்குவம். அதுக்கு மேல இந்த சமாதானம்னு அடிக்கடி கொண்டு சொல்லுவேனே, நீங்க உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு அறிவையும் பெருக்கிக்கொள்ளும். ஒண்ணு இவ்வளவு போதும், பொருள் இதுக்கு மேல பெருசா அலைஞ்சு தேட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் ஏமாற்றவோ வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த தேவையை பற்றி தீர்மானிச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் தானா வரும். அடுத்தது இந்த சமாதானம். பொதுவா நம்முடைய இதர வாழ்க்கையில, சமுதாயத்தை ஒட்டிய வாழ்க்கையில சமாதானத்தை இழக்கிற சூழல்கள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? பரதாசி காலையில இருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமாதானத்தை இழக்கும். ஆனா நீங்க எந்த அறிவை பெருக்கிக் கொள்ளணும்? உடனே நீங்க உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய அறிவை பெருக்கிக் கொள்ளணும். சரி, அது எப்படின்னு கேட்க, சிம்பிள் லாஜிக், வெரி சிம்பிள் லாஜிக். எது நடந்தால் அல்லது எது எப்படி இருந்தால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் நிகழும், இதை மாற்ற இயலாது. ஏனென்றால் அதான் அதனுடைய உண்மைத்தன்மை. நாய் குறைக்கதான் செய்யும், வாழும் மாட்டோம், நெருப்பு சுடதான் செய்யும், 3 வயது குழந்தை இப்படிதான் பிஹேவ் பண்ணும்.
90 வயசுக்கு மேல தாத்தா பாட்டியும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. நல்ல ஞாபகம். இது இப்படித்தான் என்கிற ஒரு கன்க்ளூஷன் நான் எடுத்துக்கிட்டேன். சென்ற பல வருடங்களை நான் சந்திச்ச அனுபவங்கள், அவமானங்கள் நிறைய இருக்கு. அப்போ நான் அதை அடிப்படையா வச்சு ஒரு அகத்தாய்வு செய்த போது, இது இப்படித்தான், இவர் இப்படித்தான், அவர் அப்படித்தான், மட்டுமா நான் இப்படித்தான், அதையும் சொல்லணும். தட் இஸ் மை கேரக்டர், மை ஹேபிட். நான் எப்படி என்னுடைய கேரக்டரையும் ஹேபிட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனோ, அவர் என் மனைவியுடைய ஹேபிட், அவங்க கேரக்டர், என்ன சூழ்ந்திருக்கிற நண்பருடைய கேரக்டர், பிஹேவியர், ஆட்டிடியூட்ஸ், அதெல்லாம் நான் ஏத்துக்கணும். ஏன்னா அது அப்படித்தான். நான் சொல்ற இடத்துக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? 2 விஷயம் தான் புரிஞ்சுக்கொள்ள சொல்றேன். தேவையை தீர்மானிக்கிற அறிவு, இது இப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்கிற அறிவு. 2 கேப்சூல். எதுக்கு? உங்களுடைய என்லைட்மெண்ட்டுக்கு இந்த 2 மாத்திரை போதுமான. ஆனால் இத ரொம்ப தெளிவா, உறுதியா கடைபிடிக்க ஏதுவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க சிந்தித்து இந்த முடிவுக்கு வரும். யூ ஹாவ் டு டிசைட். முடிவுக்கு வரும். என்னெல்லாம் பழக்கி சொல்றேன்? இது இப்படித்தான், மாற்ற இயலாது, ஆகவே இதெல்லாம் ஏற்றுக்கொள். தட் அக்செப்டன்சி, ஏற்பு திறன், ஏற்றுக்கொள். அப்ப சமாதானம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பெருசா கஷ்டப்பட வேண்டியது இல்லை. வாழ்க்கையில் கடினமா உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் தேவை உழவுதான். அதே பெருசா நான் ஒன்று ஆர்கியூ பண்ண மாட்டேன். அது நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். உங்களுடைய பங்குல நீங்க சிந்திச்சு கடந்த கால வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் அடிப்படையா வைத்து என்ன நல்ல சிந்திங்க. சிந்திச்சு முடிவு வரணும். ஆமா, 3 நேரம் சாப்பாடு, உடுக்க ஏதோ கொஞ்சம் துணிமணி இருக்க, ஒரு சின்ன வீடு இருந்தாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி நட்பு என்ன இல்லை, வீட்டுல என்ன மின்சாதனங்கள் இல்லை, உங்களுக்குள்ள கேளு. நீங்க நடுத்தரத்து கீழே இருக்கிறவங்க வீட்டுல கூட மிக்சி, கிரைண்டர், டிவி, டெலிபோன், ஒரு ஸ்கூட்டர் இருக்கா? இல்லை, இருக்கு. கணவன் மனைவி உறவு இருக்கு. இப்போ மனவளக்கல்ல நல்ல நட்பு இருக்கு. எவ்வளவு இருக்கு. எங்க வேணாலும் வெளியில போனா மகிழ்ச்சியா இருக்கலாம். கன்னியாகுமரி கடமைக்கு போகலாம், கொடைக்கானலுக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு சுற்றுலா இடங்கள் இருக்கு, எத்தனை கோயில்கள் இருக்கு. மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதானே? ஏன் இல்லை? மேலும் ஆசையை அடிப்படையாக கொண்டு தேடுவது தொடர்கிறது. அது எதை தேடுறோம்? தேவையில்லாததே தேவை என்று கருதி கொண்டு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தொடர் நிகழ்வு இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது. ஒண்ணும் 2 சமாதானத்தை இழந்தோம். நேற்றிரவு கணவன் மனைவி மகிழ்ச்சியா வாழணும். இன்னைக்கு காலையில் ஏதோ சின்ன விஷயம், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு மேல கோவம் வந்துருச்சு, கத்திட்டு ஆபீஸ் போயிட்டாரு. இந்த அம்மா சமாதானத்தை இழந்துட்டாங்க. கத்துறவரும் போக போக சமாதானத்தை இழந்துதான் போறாரு. ஐயோட்ட கத்திட்டோமே. 2 பேரும் சமாதானத்தை இழக்கிறாங்க. அப்போ அங்க என்ன புரிந்து கொள்ளணும்? இது இப்படித்தான், இப்ப என்ன நிகழுதோ இது இப்படித்தான் நிகழும். ஏனென்றால் இது இன்று நிகழக்கூடியது அல்ல, என்றோ நிகழ்ந்ததனுடைய ஒரு முடிவு, ஒரு விளைச்சல். இதை நீங்க சிந்திச்சு, இது இப்படித்தான் சொல்லக்கூடிய வாசகம் தந்திருக்கேனே, அதை நீங்க சிந்தித்து ஆமான்னு நீங்க ஒரு நாள் வரணும். இந்த 2க்கும் வந்துட்டீங்கன்னா சமாதானம் மனசுல வந்துருச்சு. சமாதானத்துக்கு விஞ்ஞான வார்த்தை என்ன தெரியுங்களா? எக்லிபிரியம். A state of equilibrium, சமநிலை. இந்த திராஸ் இருக்கு, 2 தட்டு இருக்கு. இந்த 2 தட்டு சமமா இருந்தா, இப்ப ஒரு படி கல் வச்சிருக்கோம், அதுக்கு ஈக்குவலா ஒரு படி அரிசியை வச்சிட்டோம்னா தட்டு 2 என்ன ஆகும்? சமநிலை. தட்டு சமநிலையில வந்தா மேல இருக்கிற முள்ளு இருக்குல்ல, அது நின்றுடும், நிற்கும். எப்ப நிற்கிறதோ அன்று ஆனந்தம் உணரப்படும். நிற்கிறது என்ன அர்த்தம்? காலின்னு அர்த்தம். மனசு நிக்குதுன்னா என்ன அர்த்தம்? மனம் காலி ஆயிடுச்சுன்னா விருப்பு வெறுப்பு இல்லை. ஏன்னா சமாதானமா இருக்கும்.
எப்போ இதுவரைக்கும் வெறுத்தவரை இனி வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படித்தான் புரிந்து ஏற்றுக்கொள்றோமோ, வெறுப்பு போயிடுச்சு. யாரெல்லாம் வெறுத்தோம், எதையெல்லாம் வெறுத்தோம் கடந்த காலத்துல, எதுவும் வெறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படித்தான், இல்ல நான் இப்படித்தான். சார் இந்த வார்த்தையை தமாசா எடுக்காதீங்க. இது இப்படித்தான்ங்கிற வாக்கு இறை வாக்கு என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ நீங்க சமாதானம் அடைகிறீர்கள். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். சமாதானம் என்றால் சமநிலை, இக்லிபிரியம். மனம் சமநிலை அடையும் போது மனம் நின்று விடுகிறது. மனம் நின்றால் அது காலியாக, எம்டி, சுத்த வெளியாக மாறுது. சுத்த வெளியாக மாறுற போது அங்க என்ன இருக்கு? அறிவு, ஆனந்தம். உணர்ந்து சொல், ஆனந்தம். ஆனந்தமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? மனசை காலியாகி. இத என்ன சொல்லுவாங்கன்னா, நிற்கதியே என்ன கதி? நிற்கதி என்ன கதியை தரும்? உயர்கதி. நற்கதின்னு சொல்லணும். மனம் நிற்கிற போது நிற்கிற கதி நற்கதியை தரும். பழைய பக்தி பாடல் நற்கதி தருள்வாயம்மாட்டு டிஎம்எஸ் யாரோ பாட்ட போற நற்கதியை இறைவன்கிட்ட கேட்கிறேன், எனக்கு நல்ல கதி கொடு. ஆனா சைக்காலஜிக்கலா என்ன, இந்த நற்கதி எப்ப கிடைக்கும்னா, என்று உன் மனம் நிற்கிறதோ, நீ நிற்கிற கதியை அடைகிறாயோ, அன்று நற்கதியை நீ ஆளுவாய். இந்த நற்கதினா ஆனந்தம். சோ ஆனந்தமா இருப்பதற்கு என்ன கலை? மனதை நிறுத்துகிற கலை. ஆனா மனதை நேரடியா நிறுத்த முடியாது. அடக்க நினைத்தால் அலை, அறிய நினைத்தால். இப்ப மனசை அறியறோம். என்னன்னு அறியறோம்? ஒவ்வொருடைய மனமும் இப்படித்தான். கேரக்டர் இஸ் சச். அவன் அப்படித்தான். ஆனால் அவன்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பழகு. நாய் இப்படித்தான். எப்படி? கொலைக்கவும் செய்யும், வாலாட்டும். நீ அதை கொலைக்காம பார்த்துக்கோ, முடிஞ்சா வாலாட்டக்கூடிய அளவுக்கு நடந்துக்கோ. சரி, எல்லாம் நம்ம கையிலதான் இருக்கு. அந்த ஆற்று இருக்கே, நாய் எப்போ கொலைக்கும் எப்போ வாலாட்டும் உங்களுக்கு தெரியுத? அது வாலாட்டும்படிக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அது கொலைக்காது. உங்க மனம் சமாதானம் பண்ணி. நாயின்னு நான் எதை குறிப்பிடுறேன்? சக மனிதர்கள், நான் உட்பட, என் மனைவிக்கு தான் நாய், எனக்கு என் மனைவி நாய். அப்படியே மனைவி என்ன பார்த்து வாலாட்டணும்னா நான் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திலும். So how to deal, how to handle, இதான் டெக்னிக், இதான் கலை. எதுக்கு? மனதை சமாதானமா வைத்துக் கொள்வது, சமநிலை வைத்துக் கொள்வது. சமநிலையில் மனதை வைத்தால் மன காலியாகும். மனம் காலியான அந்த க்ஷணத்தில் ஒரு ஒண்டர் நடக்கும். மனம் முழுமையாகி. நான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பீச்ல கொடுப்பேன். 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். 0 மதிப்பு தான் கேட்பார். இன்ஃபினிட்டிவ், அளப்பரிய. 0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இது எப்படி சார்? 0 ஒண்ணு இல்லை. ஆனா உங்களோட கணக்கு, எப்ப நீ ஒன்றுமில்லாமல் காலி ஆகிறாயோ அந்த க்ஷணத்தில் நீ முழுமை ஆகிய, become wholeness. இதை நீங்க புரியுறது. மனம் எப்போது காலி ஆகிறதோ அப்போது முழுமையாகிறது. முழுமை ஆகிற க்ஷணம் ஆனந்தத்தை உணரும். ஆகவேதான் இறைவனுக்கு முழு முதற் பொருள், நல்ல தமிழ் வார்த்தை, இறைவனுக்கு முழு முதற் பொருள், முழுமையான முதன்மையான பொருள் எதுவோ அதான் இறைவன். இந்த இயற்கை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எது முதன்மை? சுத்த ஒளி. எது முழுமை?
சுத்தவெளி. பிரபஞ்சத்துல எல்லாமே பின்ன நிலை, பிராக்ஷனல் ஸ்டேட். The only wholeness is space, eternal space. ஸ்பேஸ்னா என்ன? காலி, ஆனா முழுமை. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எங்க காலி ஆகுதோ அங்க முழுமையாகும். அப்ப ஆனந்தமா இருக்கக்கூடிய கலை என்ன? மனதை எவ்வாறு காலியாக்குவது. மனம் எப்போ காலியாகும்? சமாதானமானால். அதுக்கு அர்த்தம் ஏற்றத்தாழ்வு இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, சுக துக்கம் இல்லை, பாவ புண்ணியம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, எல்லாமே சமம். இதுதான் நீங்க கண்டுபிடி. ஏன்னா உங்க பங்கு நீங்க ஒரு வேலை செய்யணும்ல. உணர்ந்தவர்கள் உணர்ந்த விஷயத்த அறிவிப்பு கொடுப்பாங்க, ஒன்லி மெசேஜ். நீங்க அதை வாங்கி அப்படியா சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இப்ப என்ன நீங்க போய் சுயமா சிந்திக்கிறோம் இன்னைக்கு? இது இப்படித்தான்னு சொல்றாரு, அப்படித்தானா? சரிதானா? மாற்ற முடியாதா? மாற்றினா வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா? அப்ப இது இப்படித்தான் என்று சொன்னால் அதற்கு முரண்பாடு இல்லாமல், அதை எதிர்த்து போராடாமல், அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும் அப்படின்னு உங்க தவத்துல சங்கல்பம் பண்ணுங்க. இனி என்ன நிகழுதோ அதை எதிர்த்து போராடாம நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அதை ஏற்றுக்கொள்கிற வல்லமையை இறைவா நீ எனக்கு கூடுன்னு பிரேயர் பண்ணும் ஒரு பக்கம். இன்னொன்னு தேவையை தீர்மானிக்கிறேன். நான் அடிக்கடி பல வருடங்களா இப்ப சொல்லிட்டு இருக்கேன், ஞானத்தினுடைய முதல் படி தன் தேவையை தீர்மானிக்கிற அறிவு. ஞானம் என்பது ஒரு ஏணிப்படி. அந்த ஞானங்கிற உச்சத்தை அடைய வேண்டுமானால் முதல் படியில கால் வைக்கும், அப்பதான் ரெண்டாவது படியில கால் வைக்கும். எது முதல் படி? தன் தேவையை தீர்மானிக்கிற அறிவு. இத மகிழ்ச்சி அழகா கையாளுறாங்க பாருங்க. மகிழ்ச்சியினுடைய பாடத்திட்டத்துல அகத்தாய்வு, முதல் அகத்தாய்வுல முதல் பாடம் வாழ்க்கை தத்துவங்கிற முதல் பாடத்துல முதல் பாயிண்ட் தேவை 3. பசி தாகம் எடுத்து அதுக்கு வேண்டிய உணவு, நீர், தட்பவெப்ப தாழ்வை சமன்படுத்துவதற்கு உடை, உடல் கழிப்பொருளின் உந்து வேகத்தை சமன்படுத்த ஆண் பெண் நட்பு, திருமணம், இதுக்கு மேல தேவையில்லைங்கிற வாழ்க்கை தத்துவம் சொன்னா வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, உண்மை என்ன? உயிர் வாழ்ந்த 3 தான் தேவை. முதல் பாடமே அதுதான். ஆனா நம்ம மேல் போக படிச்சுட்டு போயிட்டோம். பிராக்டிக்கலா கொண்டு வரணும் உங்க மனசுல குறைந்தபட்சம். அது யாருக்கு இல்லை? அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வசதிகள் எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அடிப்படை வசதிகளை பெறக்கூடிய வசதியும் நம்மள்ட்ட போயிருக்கு. அடிப்படை வசதினா மின்சாரம், மின் சாதனங்கள், வேக வாகன வசதி, அதெல்லாம் வாங்குறதுக்கு பொருள் வளம் நம்மள்ட்ட இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா. அப்ப நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைக்க கூடாதான்னு அப்படி சொல்லல. நீ அலைய வேண்டாம்னு சொல்ல, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்ல. என் மகன்ட்டு நான் அடிக்கடி என் மகன் ஒரு வியாபாரி, ரிஸ்க் வேண்டாம் பெருசு. ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவ்வளவுதான் சாப்பிட. ஆனாலும் சிரமப்படாம, மனசு நோவாம, ரிலாக்ஸா எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு. இது உங்களுக்கு சேர்த்து சொல்லும். ஏன்னா மனுஷன் எங்க மாற்றான்னா நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேர்க்கணும், நிறைய வாங்கணும், நிறைய நிறைய. ஆனா மனம் மட்டும் நிறைய. வீடு நிறைஞ்சிரும், மனம் நிறைய. மனம் நிறையணுமானால் ஒரே ஒரு வழிதான், மனம் காலியாக வேண்டும். இது ஒரு ஆழமான தத்துவம். மனம் காலியானால் அது நிறைவாகும். ஏன்னா மனம் காலியாகும் போது அது எல்லையற்ற பரப்பொருளா, முழுவதற் பொருளா விஸ்வரூபம் எடுக்குது. இது தியானத்துலதான் சார். தியானத்துல நான் சொன்ன சமாதானம், தேவையை தீர்மானிக்கிற அறிவையும் நீங்க நல்லா பெருக்கிட்டீங்கன்னா கண்ணை மூடி தியானத்தை உட்காருங்க. 2-3 நிமிடத்துக்குள்ள அப்படியே அந்த மன இயக்க வேகம் குறைஞ்சு எம்டியா. எம்டினா நோ தாட்ஸ், எண்ணங்களே இல்லை, எம்டி மைண்ட். நீங்க அந்த காலி மனதை அடைய அடைய உங்களுக்கு ஒரு உணர்வு, நான் எல்லையற்று இருக்கிறேன். அந்த எல்லையற்ற
நிலையிலே கொஞ்ச நேரம் இருக்கிறோம், ஆனந்தமா இருக்கு. சிலவங்களுக்கு அனுபவம் வரும், அதுல இருந்து விடுபட முடியாத அனுபவம் வரும். அப்புறம் சங்கல்பம் இருக்கிறதுனால வெளியில வர்றாங்க. வெளியில வந்துட்டு அப்புறம் அப்படியே இருக்கிறாங்க. எந்திரிச்சு போது மனசு வர்மை, ஆனந்தம். எப்படி தூக்கம் ஏதோ ஒரு காரணத்தால காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம், வேற வழியில எந்திரிச்சிட்டோம், எங்கேயோ போனோம், கொஞ்ச நேரம் கூட தூங்கினா பரவாயில்ல மனசு சொல்லுது. ஏன்னா அது அவ்வளவு சுகம். அவன் இந்த ஆனந்தம் அவ்வளவு ஆனந்தம், இப்படியே இருக்கலாமான்னு போகும். அப்போ இப்படியே இருக்கணும்னு அப்புறம் ஒரு வயசாகி போச்சு. சரி, அப்போ நம்ம எல்லாத்தையும் குறைச்சிக்கலாம். பிள்ளைய பார்த்து, நான் ஒரு வியாபாரி, சரி பையன் பார்த்தோம், அப்புறம் வீட்டுல அவங்க பார்த்துக்குவாங்க, இதெல்லாம் வளர்ந்துருச்சு, சரி இது வேண்டாம், நம்ம ஆனந்தமா. இப்ப ஆனந்தம் காசு கொடுத்து வாங்குது, சும்மா இருந்து வாங்குறேன். சும்மா இருந்து வாங்குற ஒரே சொத்து பேரானந்தம் மட்டுமே. அலைஞ்சு வாங்குவது துன்பங்கள். பாருங்க, நீ அலைஞ்சா என்ன வாங்குற? இன்பம் வாங்குறேன் நினைச்சிட்டு துன்பத்தை வாங்குறேன். ஆனா சும்மா இருந்தா ஆனந்தத்தை வாங்கலாம். சும்மா இருப்பதே சுகம். அதுக்கு வேண்டி வேலைக்கு போகாம இருக்கிற அதல்ல, சாப்பாடு என்ன பண்றது? அலையுது வேற, வேலைக்கு போறது வேற. தட்ஸ் கால்ட் ரொட்டீன் ஒர்க், நித்திய கர்மா. நித்திய கர்மா துன்பம் தராது, அலைச்சல், வீண் அலைச்சல். ஏன் அதை வீண் அலைச்சல் சொல்றோம்? தேவையில்லாத தேவை நினைச்சு அலையிறோமா இல்லையா? வீண் அலைச்சல். ஆக அன்பர்களே, நண்பர்களே, இந்த உயர்ந்த கருத்தை நான் ஏதோ திடீர்னு நினைக்க சொல்றேன். 40 ஆண்டு கால அனுபவத்தின் வெளிப்பாடு. உங்களை யார் இதை நன்கு புரிந்து ஏற்று செயல்படுத்துவீர்களோ அவருடைய வாழ்க்கையில ஆனந்தம் மட்டும்தான். ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கலனாலும் ஆனந்தமா இருக்கும். பாரதியாருக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லை, அவன் என்ன பாடுறான்? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. எத்தனை கோடிங்கிறான். வேத திருமகரிஷி அவரும் வரவேல இருந்தவர் தான், அவரும் பாடுறார், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இன்னொரு கவிஞன் பாடுறான், எல்லாம் இன்பமயம். பாருங்க இந்த உலகத்தை எப்படி பாக்குறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை பாருங்க, சாப்பாடு கூட வழி. அப்போ இன்பத்திற்கு, அதாவது ஆனந்தத்திற்கும் பொருள் தொடர்புக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னும் சொன்னால் பேரானந்தம் என்பது எல்லாவற்றிலிருந்து விடுபட்டால் மட்டுமே கிடைக்கும். இன்னைக்கு பேரானந்தத்தை எதெல்லாம் மறைச்சிட்டு இருக்கோ அதெல்லாம் போயிடும். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். அதுவேணு இதுவரை கடும் பற்றுல இருக்கிற பாருங்க, அந்த பற்று விட்டுட்டோம்னா பிறப்பு அறுக்குமா. எதனுடைய பிறப்பு? எண்ணங்களின் பிறப்பு. எண்ணங்களின் பிறப்பு அறுக்கப்பட்டால் அங்க என்ன இருக்கும்? ஆனந்தம், சுகம். இதாங்க உண்மை. ஆனா இந்த இடத்தை கொஞ்சமாவது நீங்க அனுபவம் கிடைத்தால் மட்டும்தான் இது நினைத்து நிற்கும், இந்த ஆனந்தம். அதுக்கு வேண்டி நீங்க கொஞ்சம் முயற்சி. என்னெல்லாம் இனி பெருசாலே வேண்டாம், அந்த காரியம் நடக்கலே நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நம்ம பிள்ளைக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைக்கல நினைச்சு கவலைப்பட வேண்டாம். என் பொண்ணுக்கு நான் நினைச்ச வரன் கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம். அஞ்ச வேண்டாம். பற்று இல்லாதவனுக்கு அச்சம் இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? அச்சத்துக்கு காரணமே பற்று. பற்றி வச்சிருக்கிறது இழந்து விடுவோங்கிற அச்சம், அல்லது பற்ற வேண்டியது கிடைக்காம போயிடுவோன்னு அச்சம். நான் பற்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு ஒரு தெளிவு வருமானால் அச்சம் போயிடுச்சு. அச்சம் போனா தொடர்ந்து கவலை போயிடுச்சு. மிச்சம் என்ன? காலி மனம். அதனால ஆனந்தம். ரொம்ப சிம்பிள். இதுக்கும் பெரிய யோகாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப பாருங்க, தவத்தை பத்தி சொல்லவே இல்லை. தவத்துக்கும் ஆனந்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நாம பண்ற தியானம் இது. இந்த ஆனந்தம் எப்போ வருது? புரிதல். இதுக்கு மேல தேவையில்லைங்கிற புரிதல், இது இப்படித்தான்ங்கிற புரிதல் மனசுக்கு சமநிலையை கொடுக்கிற போது நீங்க கண்ணை மூடுறீங்க. தவம். நீங்க முயற்சி பண்ணல தவத்தை.
இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, தவமும் தவம் உடையாருக்கே. இந்த தவம் உடையாருக்குன்னா என்ன அர்த்தம்? யார் சமாதானம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தவம். தவத்தில் தான் ஆனந்தம். அப்படி சுருக்கமா எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல சிந்திங்க. எங்கேயாவது சிக்கல் வந்தா கேளு. இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்கு வேணாலும் கேளு. சரிங்களா? நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு மதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பூர்ணிமா இல்லையா? புத்த பூர்ணிமா முழு நாள் அனுபவிச்சோம். இன்னையிலிருந்து 48 நாள் பயிற்சியில இந்த 2 கொடுத்திருக்க பாருங்க, இது ஒரு தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்ளும். தினசரி இரவு படுக்கும், இன்னைக்கு பகல்ல எந்த சூழல்ல நான் என்னுடைய சமாதானத்தை இழந்தேன்? ஒரு கேள்வி. நான் எப்படி நடந்து கொண்டால் சமாதானத்தை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்ள முடியும்? ஒரு ஆராய்ச்சி. முடிவெடுத்த பிறகு நாளை முதல் இந்த மாதிரி சூழல் மீண்டும் வருமானால் நான் இப்படி நடப்பேன், சமாதானத்தை இழக்காத விதத்துக்கு. இப்படி தினசரி பண்ணுங்க 48 நாள். அப்புறம் நீங்க சமாதானத்தை இழக்க மாட்டீங்க. கான்ஸ்டன்ட் பீஸ் கிடைச்சிடும். சரிங்களா? வாழ்க்கை ஏதாவது உண்டு மனக்கு. எல்லாம் சிம்பிள், எல்லாமே ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. வாழ்வோம். நிறைவு செய்யறேன். ஏதாவது கேள்வி உண்டுமானா கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக எளிமையான சிந்தனை. ஐயா அவங்க நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா ஒவ்வொரு முறை ஐயா அவங்க சொல்லும் போதும் ஒரு புதிய கருத்தை கேட்பது போல ஒரு ஆர்வத்தோட ஒரு உணர்வு நமக்கு இருக்கு. இதுல குறிப்பாக ஐயா 2 கருத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா இன்னைக்கு ஐயாவுடைய உரை வரும், இன்னைக்கு நம்ம இந்த 48 நாள் தொடங்கும் அப்படிங்கிறதுல திட்டமிடல. இயற்கையாகவே இன்று வியாழக்கிழமை ஐயா அவர்களுடைய உரை, இந்த நிகழ்வு, பௌர்ணமி எல்லாமே இணைந்து வந்திருப்பது ஒரு இயற்கையினுடைய ஒரு செயல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த விதத்துல ஐயா அவர்கள் இந்த 48 நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய உரையில மிக தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அது கடினமான செயல் ஒன்றுமில்லை. 2 விஷயத்தை நாம் இன்றிலிருந்து அதை கூட 48 நாள் தொடர் தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்ளணும். தேவைகளை தீர்மானிக்கிற நிலையும், இது இப்படித்தான் என்கின்ற ஒரு தன்மையுமே ஒரு மனிதன் ஞானம் பெறுவதற்கு போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு ஐயா அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு எளிமையாக ஞானத்தை பெறலாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம சும்மா இருக்கிறது தான் நமக்கு முடியாம இருக்கு. அந்த மாதிரி இவ்வளவு ஒரு எளிமையா இருக்கிறதுன்னு தான் தோணுது. பட் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னா நிச்சயமா எல்லாரும் அடையக்கூடிய ஒரு இலக்கு தான் ஐயா அவங்க கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அந்த 48 நாள் இன்னைக்கு ஐயா அவங்க சொன்ன இந்த உரையை ஒன்றுக்கு பல முறை நம்ம கேட்டு நாம் அந்த சமாதான நிலையை அடையணும். அதில் ஒன்றை சொல்லி ஐயா அவங்கள வாழ்த்திடுவோம். ஐயா அவங்க முன்னாடியே இந்த உதாரணம் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. எனக்கு இன்னைக்கு மனதுக்குள்ள இன்னைக்கு தான் போச்சு. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், நீ பிச்சைக்காரனா இருந்தாலும் 4 இட்லி தான் சாப்பிட முடியும். இது உண்மையாலுமே ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து. நீ எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவன் கேட்கிற பாடல் அளவு தான் உன்னாலையும் கேட்க. இப்ப இது ஒன்று போதுமானது நம்முடைய பொருளாசைக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு கருத்தாக ஐயா அவங்க மிக ஆழமா பல சிந்தனை இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறாங்க. ஐயா அவங்களுடைய ஞானத்திற்கு நாம் எல்லாரும் தலை வணங்குவோம். ஐயா அவங்கள நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைய தெய்வீக சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க. ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள்
நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும், இன்றிலிருந்து 48 நாள் பயிற்சி துவங்கி இருக்கிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. நாளை காலை நம்ம சர்வவசிய தனாகர்ஷன் சங்கல்பம் 108 முறை செய்ய இருக்கிறோம். வாய்ப்புள்ள அன்பர்கள் அனைவரும் இணைந்து ஆன்ம உயர் பெறுவோம் என்று கூறி இப்ப கேள்வி பதில் நிகழ்வுக்கு நம்ம செல்லலாம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் செக்ஷன். முதலாக லட்சுமி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க இன்றைய உரை செவிக்கு விருந்து. நல்ல நிலத்துல உழுதுண்ட விவசாயி வேலை பார்த்துட்டு பசியோடு வந்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அறுசுவை உணவு எப்படி படைச்சா அவங்க எவ்வளவு அழகா சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஆன்ம பசி உள்ள அனைவருக்கும் இன்றைய உரை செவிக்கு கிடைத்த விருந்து அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி. குருவோடு வாழ்ந்த குருமகான், குருவின் வழி வந்த குருமகான், குருவோடுவே இருந்து குருவாக எங்களுக்கெல்லாம் குருவாக அமைந்தது நாங்கள் செய்த புண்ணியம். ஐயா கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் என்னன்னா, அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்றத சாமிஜி எழுதின மாதிரி நீங்க இப்ப இருக்கிற உலக சமாதான கவிகள், ஞானமும் வாழ்வும் கவிகள், அப்புறம் ஞான களஞ்சியம் 1, 2ல இருக்கிற கவிக்கு ஒரு சில கவிக்கெல்லாம் ஐயா சாமி எழுதுனதுக்கு நான் எழுதும் கவிக்கு பதவுரை தேவையில்லைன்னு தான் இருக்கு. ஆனாலும் அவங்களோட கூட நீங்க இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமா தெரியும் அப்படின்றதுனால இந்த கவிக்கு கொஞ்சம் விளக்கம், ஒவ்வொரு கவிக்கும் விளக்கம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா மிக்க நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து வேணி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு இன்னைக்கு நீ கிளாஸ் நடத்துனதுல சந்தேகம் இல்லை, பொதுவான ஒரு சந்தேகம். இப்போ நம்ம பூமி இருக்குது ஐயா, சூரியன் சுத்திட்டு வருது. அப்படி சூரியன் ஒரே நிலையில இருந்து தன்னைத்தானே சுத்திக்குது, ஆனா பூமி சுத்திட்டு வருது. அப்படி சுத்திட்டு வரும்போது நார்த்ல மட்டும் கோல்டா இருக்குது, சவுத்துல அந்த கோல்டு இல்லைங்களா? ஏன் அங்க ஒரே பனியா இருக்கு? சவுத்துல இருக்குது இருக்கா? ஆமா, நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போங்க. அப்ப குறிப்பிட்ட பனிப்பாறைகள்லாம் தென் துருவத்தில் இருக்கு, வட துருவத்திலே இருக்கு. அது ஏன்? அது நம்ம ஊர் இருக்குல்ல, நம்ம ஊர்னா தமிழ்நாடு, எங்க ஊர் கன்னியாகுமரி பூமத்திய ரேகைக்கு அருகாமையில் இருக்கு. நம்ம ஊர் மித சீதோஷ்ண நிலை. வடக்க இமயமலையெல்லாம் தாண்டி போனீங்கன்னா பனி ஜாஸ்தி. அது மாதிரி கீழே இந்தியாவுக்கு கீழே இலங்கை தாண்டி அந்த பக்கம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கெல்லாம் போங்க. ஏன் வாழ்க வளமுடன். அது கரெக்ட். அது எதனால அப்படி இருக்கு? சூரிய ஒளிதான் கரெக்டா படுது இல்ல, அது ஏன் அப்படி இருக்கு? அதுதான் சந்தேகம். உருண்டையா இருக்கு பாத்தீங்களா? ஆமாயா. நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல ஒரு உருண்டை பால் எடுத்து வச்சுட்டு ரொம்ப தொலைல ஒரு டார்ச் லைட் அடிங்க. அடிச்சுன்னா மைய பகுதியில வெளிச்சம் அதிகமாகவும் மேலே கீழே வெளிச்சம் குறைவாகவும் படரும். ஆமாயா ஆமாயா. அதே மாதிரி சூரியனுடைய தாக்கம் பூமி திரைகள் அதிகமா இருக்கும். அது பூமி உருண்டையா இருக்கிறதுனால மேல போக போக கீழே வர வர அதனுடைய தாக்கம் குறைவாகும். இவ்வளவுதான் விஷயம். கரெக்ட் ஐயா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா சூரியனோட ஒளி எத்தனையோ சூரியன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கும்போது அங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் பூமியில மட்டும் ஒரு இடத்துல குளிர்ச்சியா இருக்குது, ஒரு இடத்துல சூடா இருக்குது? ரொம்ப விளக்கம் நல்லா கரெக்டா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. சிறப்பு. அடுத்ததாக ரேகா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பேசுறது கேக்குதா உங்களுக்கு? என்ன சொல்ற என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த 7 o'clock மீட்டிங்க்கே வரேன்.
இதுதான் எனக்கு உங்களை ஃபர்ஸ்ட் தெரியும். மதன் அவரை நான் பார்த்திருக்கேன். அந்த யோகால அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. இன்னையில இருந்து ஒரு 48 நாள் விரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அது அப்படித்தான் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கு ஒரு ஞான ஒளிய கொடுத்தது. அப்புறம் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் பத்தி சொன்னீங்க. இது வரைக்கும் நான் அது அறியாதது ஒண்ணு. அது ரொம்ப நல்லா இருந்தது. 2 விஷயம் சொன்னீங்க. என் தலைக்கு வந்து ரீச் ஆனது வந்து ஒண்ணு வந்து அது அப்படிதான் இருக்கணும் இல்லைங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம். இது நீங்க சொன்ன 2 விஷயம் இதுதானேயா? ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் அது இல்லம்மா, இன்னும் ஒண்ணு இது ரெண்டும் ஒண்ணு. இது இப்படித்தான் சொல்லி ஏற்றுக்கொண்டா சமாதானம், எக்லிபிரியம். ம், இன்னொன்னு, இவ்வளவுதான் தேவை. தேவையை தீர்மானிக்கிறது. ஓகே. தேவையை தீர்மானிக்கிறது. இல்ல இப்ப வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன்யா. இப்ப நான் மெடிக்கல் லீவ்ல இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு தேவையான சாப்பாடு இது எல்லாமே கிடைக்குது. நான் போய் வேலை பார்க்கணும்னு கிடையாது. சோ இது போதும்னு நான் இருந்துடலாமா? ஆல்வேஸ் எனக்கு வந்து இந்த 2 கொஸ்டின்ஸ் இப்போ வரும். நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, ம், 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறீங்க, போதும். ம். ஆனா நீங்க வேலையை விட்டாலும் போதும்னு சொன்னா வேலையை விட்டுறலாம். நீங்க ஓ, தான் டிசைட் பண்ணணும். இல்ல சார், எனக்கு வேலைக்கு போனாலும் எனக்கு சிரமம் இல்லை, என் ம், குழந்தைகளை என் அம்மா பாத்துக்கிறாங்க, ம், எனக்கு பொழுது போகணும் இல்ல, ம். அதுக்காக போறேனாலும் போகலாம். ஓகே. இல்ல இப்ப வந்து எனக்கு என்னன்னா இது நாள் வரைக்கும் என் குடும்பத்துக்கு செஞ்சாச்சு, நிறைய பேருக்கு செஞ்சாச்சுன்ட்டு. இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. ஐ ஹாவ் த விகர். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது சரி பண்ணிட்டேன்னா எனக்கு உழைக்கும் தகுதி இருக்கு சார். இந்த உழைக்கும் தகுதியை வச்சுக்கிட்டே நான் வேலைக்கு போகலைன்னா அது ஒரு இது தானே. இப்போ கிடைக்கிற காசை வந்து இந்த இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு. அதாவது மரத்துக்கோ செடிங்களுக்கோ அனிமல்ஸ்க்கோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம்ல. அஹ் அப்படி அதாம்மா கேக்குறேன். நான் பேசும்போது என்ன சொன்னேன், ம், மன அமைதியை கெடுக்காம, ம், உடல் நலத்தை கெடுக்காம ம். நீங்க தொழில் செய்து சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. ஓகே. அதனாலதான் அலையக்கூடாதுன்னு. நீங்க அலையாம சம்பாதிக்கிறீங்கன்னா தப்பு. அலைச்சல்னு சொன்னா ம், கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு ஐயோ வேற வழி இல்லையே, நைட்டு பூரா ம், உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னு அப்படி சிரமப்பட வேண்டாம். ம், ம். அப்படி இல்ல. ரிலாக்ஸா உங்களால சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிங்க. தேவை ம், உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு தேவைக்கு மேல அதிகமா இருந்தா ம், தப்பு இல்லை, நல்லதுதான். ம், ம். தேங்க்ஸ் யா, ரொம்ப நன்றி. இன்னைக்குதான் நான் உங்களை முதல் முறையா பாக்குறேன். உங்க பேச்சு வந்து என்ன சொல்றதுன்னா அப்படியே ஒரு ஆழமா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அது அப்படிதான் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் அண்ட் இது ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க்கை. மிக்க நன்றிங்க அம்மா, சிறப்பு. 11th போர்ஷன்ஸ்ல இந்த உங்களுக்கான டவுட்ஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கலாமா? அதுல இருக்கு இந்த ஈக்குவல். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிக்சல். ஐயா, வாழ்க வளமுடங்க ஐயா. வாழ்க வளம். ஐயா, எனக்கு ஒரே ஒரு தெளிவுங்க ஐயா. நட்பு பத்தி மகிழ்ச்சி வந்து தீக்காய்வார் போல இருக்கணும் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எந்த நட்புக்கெல்லாம், எல்லா நட்புக்குமே நம்ம அப்படிதான் இருக்கணுமா, இல்ல எப்படி இதுல இருக்கணும் மட்டும்? சொன்னீங்க? நட்பு எப்படி இருக்கணும்? தீக்காய்வார் போல நட்பு அப்படின்னு சொல்றாங்க தீ மகரிஷி. காய்வது போல. ஆ, ஆமா, நெருப்பு காய்வதுன்னா உங்களுக்கு தெரியும் தானே. ஆமாங்க ஐயா. அது மாதிரிதான் உங்க கணவரோடு குழந்தைகளோடு எல்லாரோடமும் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தொலைவு வைத்தால் இனிமை கெடாதோ. ம், நெருப்புக்கு எவ்வளவு குளிர்காலம், நெருப்புல காயறோம், கிட்ட போனா சுற்றும், எட்ட போனா குளிரும். அந்த டிஸ்டன்ஸ், ஹவு மச் டிஸ்டன்ஸ், எவ்வளவு தொலைவு நம்ம வைக்கணுங்கிறத கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி ஆமா. ஒவ்வொருத்தருடைய குணத்தையும் புரிந்து கொண்டு, உங்க குணத்தையும் புரிந்து கொண்டு, நீங்க நினைக்கிறோம் என் குணத்துக்கு அவங்களோட அதிகமா பழகக்கூடாது, என் குணத்துக்கு, அவங்க குணத்துக்கு இல்லை, உங்களை அது நீங்க ஓ, கண்டுபிடிக்கும். யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யாருக்கு கடன் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க கூடாது, யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார்கிட்ட வாங்கக்கூடாது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கணும் கண்டுபிடிக்கணும். அதான் உங்க புத்தி. ஓ, சரிங்க ஐயா, சரி. கடந்த கால அனுபவத்தை வச்சு யார்கிட்ட உறவாடும் போது எவ்வளவு அளவு உறவாடலாம் கண்டுபிடிக்கணும்.
சரிங்கய்யா. ஆனா இப்போ கணவன் மனைவி உறவுன்றது நம்ம உயிர் கலப்புன்னு சொல்றோம் இல்லைங்கய்யா, அதுக்கும் அப்படிதான் இருக்கணுமாங்கய்யா? அதுலயும் அப்படித்தான். என்னதான் உயிர் கலப்புன்னு வார்த்தைக்கு சொன்னாலும் ரெண்டு பேருடைய மனசும் கலந்துதான். உயிரும் கலர்ல, உடல் மட்டும்தான் கலந்தது. கணவன் மனைவி இடையில உடல் தான் உறவாச்சே தவிர மனசு உறவாடுதான். இல்ல மனமும் மனசு உயிரும் உறவாடு, கலக்கணும். ஆன்மா எப்படி உறவாடும்? இதெல்லாம் எப்போ சாத்தியம்னா, என்று உங்களை நீங்கள் உணர்கின்றீர்களோ, உங்களுடைய உள் உணர்வை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்குதான் மற்றவருடைய உள் உணர்வை நீங்க உணர முடியும். அது வரைக்கும் நடிக்கலாம். ஓ சரி. அப்ப ரொம்ப எல்லா ரொம்ப என் கணவன் என் மனைவின்னு ரொம்ப நெருங்கி என்ன விளைவு? சண்டை தானே மிச்சம். ஆமா புரியுதுங்கய்யா, புரியுதுங்க. அப்போ எல்லா நட்புமே இதுதான். அப்ப நாம உணராத வரைக்கும் எதுவுமே நமக்கு சாத்தியம் இல்லை. தாமரையிலையும் தண்ணீரும் போல சரிங்கய்யா. சரி சரி. உறவாடலாம், ஒட்டக்கூடாது. நம்ம அணுக்கள் மாதிரிங்கய்யா, கிட்ட வரும், நெருங்கியும் போகக்கூடாது, விலகியும் போகக்கூடாது. அவ்வளவுதான். சரி, ஓகேங்க. அவ்வளவுதான். ஓகேங்கய்யா. வாழ்க வளம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, மிக்க சிறப்பு. ஐயா, அன்பர்கள் ஆண்ட்ரைஸ் முடிஞ்சிடுச்சுங்க ஐயா, நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? நிறைவு. நான் விடைபட்டுட்டேன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாவை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடுவோம். ஞானரிஷி டாக்டர் ஞானரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவின் சிந்தனையாற்றல், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வேதாத்திரிய பாடல் பாட விரும்பும் அன்பர்கள்